அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் 6ஆம் வகுப்பு தமிழ் பாடப்புத்தகத்திலிருந்து போட்டித் தேர்வுகளுக்கு உரிய முக்கியமான குறிப்புகளை பார்க்கலாம். காந்தியடிகள் எப்போது சென்னைக்கு வந்தார்? 1921 செப்டம்பர் மாதம். காந்தியடிகள் ஒருமுறை காரைக்குடியை சுற்றியுள்ள ஊர்களில் சுற்றுப்பயணம் செய்யும்போது எந்த ஊரில் தன்னுடைய அன்பர் வீட்டில் தங்கியிருந்தார்? கானாடு காத்தான். தமிழ் கையேடு என்னும் நூலை எழுதியவர் யார்? ஜி.யு. போப். காந்தியடிகளை பெரிதும் கவர்ந்த நூல் எது? திருக்குறள். இந்த பெரியவரின் அடிநிழலிலிருந்து தமிழ் கற்க வேண்டும் என்னும் ஆவல் உண்டாகிறது என காந்தியடிகள் குறிப்பிடும் பெரியவர் யார்? உ.வே. சாமிநாதர். எந்த ஆண்டு சென்னையில் நடைபெற்ற இலக்கிய மாநாட்டிற்கு காந்தியடிகள் தலைமை தாங்கினார்? 1937ஆம் ஆண்டு நடைபெற்ற இலக்கிய மாநாட்டிற்கு. 1937இல் சென்னையில் நடைபெற்ற இலக்கிய மாநாட்டின் வரவேற்பு குழு தலைவராக இருந்தவர் யார்? உ.வே. சாமிநாதர். தாயுமானவர் யாரிடம் தலைமை கணக்கராக பணிபுரிந்தார்? தாயுமானவர் யாரிடம் தலைமை கணக்கராக பணிபுரிந்தார்? திருச்சியை ஆண்ட விசய ரகுநாத சொக்கலிங்கர் என்பவரிடம். 2 அடிகளில் பாடப்படும் பாடல் வகையின் பெயர் என்ன? கன்னி. தமிழ் மொழியின் உபநிடதம் என அழைக்கப்படுவது யாது? தாயுமானவர் பாடல்கள். பராபர கன்னி என்னும் நூலை எழுதியவர் யார்? தாயுமானவர். நீங்கள் நல்லவர் என்ற கவிதை நூலின் ஆசிரியர் யார்? கலீல் கிப்ரான். கலீல் கிப்ரான் எந்த நாட்டைச் சேர்ந்தவர்? லெபனான் நாடு. தீர்க்கதரிசி என்னும் மொழிபெயர்ப்பு நூலின் ஆசிரியர் யார்? கவிஞர் புவியரசு. நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks for watching.